இப்போ ஃபேமிலியில் ஒரு குழந்தைக்கு 8 வயசு ஆச்சுனாவே ரேகை வந்து ரேஷன் கார்டில் பதிவு பண்ண சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அது முக்கியம். அந்த 8 வயசு குழந்தைக்கு அந்த ரேகை முக்கியம்னு சொல்லி பண்ண சொல்கிறாங்க போது, இது நாட்டோட தலைவிதியே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஏதோ நம்மளை ஆட்சி செய்கிறவங்க யாருன்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதில் வந்து இந்த கள்ள ஓட்டு வந்து நிறைய வருதுங்கிறப்போ, டிஜிட்டல்லையே வருதுங்கிறது வர்றப்போ, அந்த சந்தேகம் வர்றப்போ, பயோமெட்ரிக் சிஸ்டம் ஏன் வைக்கக்கூடாதுங்கிறது அது வந்து எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்க. அது கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அதுதான் முக்கியம். அது கேட்டதுன்னா அது நல்ல சிஸ்டம் தான். பயோமெட்ரிக் சிஸ்டங்கிறது வந்து ஆதார் அடையாள அட்டை கொடுக்குறாங்க. எல்லாமே இருக்குது. அதுக்கும் ஆதார் அடையாள அட்டைக்கு ரேகை தான் வேணும். கருவிழி எல்லாம் தான் பார்க்குறாங்க. இது பயோமெட்ரிக்கிறது ஒன்று ரேகை இல்லைன்னா கண்விழி ஏதோ ஒன்று. பயோமெட்ரிக்னா அது ஏதோ ஒன்று செஞ்சாங்கன்னா பரவாயில்ல தான். நான் ஆஃபீஸில் வந்து அட்டண்டன்ஸுக்கு அதே தான் வேணுங்கிறாங்க. ரேஷன் கார்டுக்கும் வேணுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் வேணுங்கிற போது இந்த முக்கியமான ஒரு இது அது ஏன் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு உள்ளான செலவு ஜாஸ்தி வருமா அல்லது என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் நம்மளுக்கு